தாவேக தலைவர் விஜய் அவர்களுக்கும் நடிகை ஒருவருக்கும் இடையே திருமணத்தை மீறிய உறவு இருக்கு அப்படின்னு விஜய் அவர்கள் தன்னை கொடுமைப்படுத்துவதாக சொல்லி சங்கீதா சொர்ணலிங்கம் செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்துல மனு தாக்கல் பண்ணாங்க அப்படின்றதும் அந்த மனுவுடைய விபரம் பிப்ரவரி 27 சோசியல் மீடியாக்கள்ல கசிந்தது. டிசம்பர் மாதமே மனு தாக்கல் செய்து விட்டாராம். ஆனால் அது குறித்து பிப்ரவரியில தான் தெரிய வந்திருக்கு அப்படின்னு பேசப்படுது. விஜய் அவர்களுக்கு வேறொரு பொண்ணுடன் தொடர்பு என்று சங்கீதா கூறியிருக்கிறாரோ என்று பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அந்த மனு சங்கீதா தாக்கல் செய்ததே இல்லை. யாரோ ஒருவருடைய விவாகரத்து மனுல விஜய் அவர்களுடைய பெயரை சேர்த்து வேண்டுமென்றே கசிய விட்டு அவருடைய பெயரை கெடுக்கிறாங்க அப்படின்னு ஒரு சிலருமே சொன்னாங்க. இதனடுத்து தாவேகா நிகழ்ச்சியில கலந்து கொண்ட விஜய் அவர்களோ என்னுடைய விவாகரத்து பற்றி நீங்கள் கவலைப்படும் அளவிற்கு அது ஒர்த்தே இல்லை அப்படின்னு சொன்னாரு. அதுவுமே மிகப்பெரிய அளவுல சர்ச்சையாச்சு. இந்த நிலையில தாவேகாவை சேர்ந்த வழக்கறிஞர் ஆதித்ய சோழன் அப்படின்றவர் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் சென்னை உயர்நீதிமன்றத்துல மனு ஒன்றை தாக்கல் பண்ணாரு. அந்த மனுவுல அவர் சொன்னதாவது, விவாகரத்து மனு கசிந்தது தொடர்பாக சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படுகிறதா, இது தொடர்பாக புகார் எதுவுமே அளித்தாரா, மனு கசிவு குறித்து நீதிமன்றம் தானாக முன்வந்து வழக்கு எதுவுமே பதிவு செய்துள்ளதா என்று கேட்டுக்கொண்டிருந்தார். அதாவது டிசம்பர்ல பண்ண விஷயம் ஏன் பிப்ரவரியில ரிலீஸ் ஆகணும், அதுவுமே லீக் ஆகணும் அப்படின்ற கேள்வி எல்லோருக்குமே இருந்தது. இதற்கு மிக முக்கிய காரணமாக 2 பேர் பார்க்கப்படுதா. ஒரு சிலரோ இது நடிகை த்ரிஷாவுடைய வேலையாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு சிலரோ இது திமுகவுடைய வேலையாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. த்ரிஷா அவர்கள் இந்த ஆதாரத்தை லீக் பண்ணி தளபதி விஜய் அவர்களுடன் கூடிய விரைவிலேயே இணையமுள்ளாங்க அப்படின்றதற்காகவும் திமுக தளபதி விஜய் அவர்களுடைய அரசியல் செல்வாக்கு குறைப்பதற்காக இப்படியான செயல்கள்ல ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த 2 பேர்ல யாரா இருக்கும் அப்படின்னு உங்களுடைய கருத்தை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.